வணக்கம். டாப் 10 2024 ரிலாக்ஸ் வித் ராம்ஜி. அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். டாப் 10ல சொல்லிட்டு இருக்கும்போது 7வது இடத்துல இயக்குனர் இரா சரவணன் இயக்கத்துல சசிகுமார் அவர்கள் நடிப்புல வந்த நந்தன் திரைப்படத்தையும், காளி வெங்கட் அவர்கள் நடிப்புல வந்த குரங்குப்படல் திரைப்படத்தையும் 7ஆம் இடத்துல நான் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நந்தன் திரைப்படம் சமகால அரசியலை பேசின ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படம் இது. இன்னைக்கு ஒரு இடஒதுக்கீடு அப்படிங்கிற பேர்ல சில தொகுதிகளை, சில வார்டுகளை ரிசர்வ் வார்டு அப்படின்னு ஒதுக்கிடுறாங்க. ஆனா அங்க ஒரு தலித் மக்கள் அங்க ஒரு கவுன்சிலராகவோ, வார்டு மெம்பராகவோ, பஞ்சாயத்து தலைவராகவோ இருக்க முடியுதா அப்படின்னு பார்த்தா, அவங்களால அரசியல் செய்ய முடியுதா? அவங்களால அந்த அதிகாரத்தை மேற்கொண்டு நடவடிக்கையோட வாழ முடியுதா? அந்த நாற்காலியில் அவர்கள் அமர முடிகிறதா? அப்படியான கேள்விகளோடு எடுத்து உலுக்கிய படம் தான் நந்தன். நந்தனாகவே சசிகுமார் சார் வாழ்ந்திருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். இயக்குனர் இரா சரவணன் அவர்களுடைய இயக்கத்துல இது 3வது படம். கத்துக்குட்டி படத்தை கொடுத்தவர், உடன்பிறப்பேன்னு ஒரு படத்தை கொடுத்தவர். இந்த 3வது படத்தை தான் ரொம்ப ரொம்ப அட்டகாசமா செதுக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். அந்த 2 படங்கள்ல விட்டதையெல்லாம் இந்த ஒரு படத்துல அப்பேற்பட்ட பாராட்டுகள் அவருக்கு குவிய குவிய மொத்தத்தையும் அவர் கபலீகரம் செய்து கொண்டு இன்னைக்கு அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு இரா சரவணன் இயக்குனர் தயாராயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். நந்தன் சசிகுமார் சாருடைய வாழ்க்கையை, கரியரை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படம். சசிகுமார் சார்னாலே அயன் பண்ண ஒரு ஷர்ட் அப்படி இப்படின்னு சிரிச்ச முகத்தோட ஜம்முன்னு இருப்பாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற அதே தருணத்துல எந்த ரத்த வாடையும் இல்லாமல் ஒரு படத்தை எடுக்க முடியும், சாதிய வன்மத்தை சொல்ல முடியும் அப்படின்னு நிரூபித்த வகையில நந்தன் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவனா இருக்கிறான். இந்த நந்தன் திரைப்படம் ஒரு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆனிச்சு. அதே போல கிட்டத்தட்ட ஒரு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி தான் நந்தனார் அப்படிங்கிற ஒரு திரைப்படமும் ரிலீஸ் ஆச்சு. அதை நான் பேசி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தேன். இதை பார்த்து விட்டு சசிகுமார் சார் அவர்கள் நந்தன் திரைப்படத்தினுடைய ப்ரமோஷன் விழாக்கள்லாம் கூட பத்திரிகையாளர்கள்ட்ட, ஊடகவியலாளர் நண்பர்கள்ட்டெல்லாம் பேசும்போது என்னுடைய நண்பர் ராம்ஜி நந்தனார் திரைப்படம் ரிலீஸ் ஆன அதே தேதியில நந்தன் திரைப்படமும் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சசிகுமார் சார் பகிர்ந்துகிட்டார். இந்த சமயத்துல என் அன்பு நண்பர் சசிகுமார் சார் அவருக்கு நன்றி. இரா சரவணன் அப்படிங்கிற ஒரு இயக்குனருடைய அடையாளம் இந்த படத்துல தனித்துவமா இருந்தது அப்படிங்கிறதையும், இது உண்மைக்கு நெருக்கமான கதை மட்டுமல்ல, நானே உங்களை நான் கூட்டிட்டு போய் காமிக்கிறேன், இப்படியான கிராமங்கள் இன்னமும் இருக்குங்கிறத சொன்ன விதமும், டைட்டில் போட்ட விதமும் தான் இரா சரவணன்கிற ஒரு பத்திரிகையாளருடைய துணிச்சலா நான் பார்க்கிறேன். நான் அதே போல படத்தினுடைய கடைசி கிளைமாக்ஸ்ல எந்தெந்த ஊரெல்லாம் தலித் தலைவர்கள், பஞ்சாயத்து தலைவர்களாக இருக்கிறார்கள்ங்கிறதையும், அவர்களுக்கு என்னென்ன விதமான வேதனைகள் எல்லாம் ஏற்பட்டுச்சுங்கிறதையும் நாம தினம் தினம் செய்தித்தாள்கள்லையும் டிவிக்கள்லையும் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் கூட நந்தன் திரைப்படத்தினுடைய கடைசியில அப்படி அவர்களெல்லாம் காட்சிப்படுத்தி அவர்களுடைய பேட்டியோடு அதை போட்டதுங்கிறது இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. பல விருதுகளை இந்த படம் வாங்கி குவிக்குங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை. சீமான் மாதிரியானவர்கள், தொல் திருமான மாதிரியானவர்கள்லாம் இந்த படத்தை கொண்டாடியதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல குரங்கு பெடல் அப்படின்னு ஒரு படம். இந்த குரங்கு பெடல் அப்படின்னு சொல்லும் பொழுதே இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸுக்கு குரங்கு பெடல் தெரியாது. ஏன்னா ஒரு சைக்கிள்ல நம்ம பாருக்குள்ளார காலை விட்டுட்டு ஓட்டுறது தான் குரங்கு பெடல். ஆனா இன்னைக்கு குழந்தைகள், சின்ன பசங்கள்லாம் சைக்கிள் ஓட்டுற வகையில இந்த பக்கம் ஒரு சக்கரம், இந்த பக்கம் ஒரு சக்கரம் வச்சுக்கிட்டு யார் துணையுமே இல்லாம சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறதுக்கு இன்னைக்கு வசதிகள், வாய்ப்புகள் எல்லாமே வந்துருச்சு. ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை. நாம ஒரு பெரிய சைக்கிள் இருக்கும், அந்த சைக்கிளுக்குள்ளார ஒரு குரங்கு பெடல் வச்சு தான் ஓட்டிட்டு போக முடியும். கதாசிரியரும், எழுத்தாளரும், கவிஞரும் அப்படின்னு பல சமூக சிந்தனைகள் கொண்ட என்னுடைய இனிய நண்பர் ராசி அழகப்பன் அவர்களுடைய படைப்பு தான் குரங்கு பெடல். அந்த கதையை உரிமை பெற்று இயக்குனர் அவர்கள் ரொம்ப சிறப்பா ஒரு கிராமம், அந்த கிராமத்துல காளி வெங்கட்டனுடைய பையன், அந்த பையனுக்கு சைக்கிள் ஓட்டணுங்கிற ஆசை. அப்படி அவன் சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான ஒரு மனவியல் சார்ந்த, உளவியல் சார்ந்த, ஒரு நாஸ்டாலஜி சார்ந்த விஷயத்தை இந்த படம் ரொம்ப அழகாகவே சிறப்பாகவே நமக்கு கடத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அந்த படத்தை பார்த்துட்டு நான் சைக்கிள் ஓட்டும் போது எனக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் யார் யாரு அப்படிங்கிற லிஸ்டையும், இன்னைக்கு அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் யோசிச்சு பார்த்து மானசீகமா அவங்களுக்கு நான் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிட்டேங்கிறது தான் இந்த குரங்கு படம் ஏற்படுத்திய தாக்கம். இந்த குரங்கு படத்தினுடைய படைப்புக்கு உரிய ஒரு மிகச்சிறந்த அங்கீகாரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த படமும் OTT தளத்துல
காண கிடைக்குது. தயவு செய்து இந்த படத்தை பாருங்க. நந்தன் திரைப்படமும் அமேசான் பிரைம்லையும் ஆகா ஓடிடி தளத்திலையும் வந்திருக்கு. எப்படி அந்தகன் திரைப்படம், பிரசாந்த் நடித்த அந்தகன் திரைப்படம் பிரைம்லையும் ஆகாவிலையும் எப்படி வந்திருக்குதோ, அதே போல நந்தன் திரைப்படமும் ஆகா ஓடிடி தளத்திலையும் இருக்கு, அமேசான் ஓடிடி பிரைம்லையும் இருக்கு. இந்த குரங்கு படலும் அது மாதிரி தான். குரங்கு படல் ஆகாவில் இருக்கு. தயவு செய்து பாருங்க. இந்த 2 படங்களுக்குமே நான் 8வது இடத்தை 7வது இடத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.